கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் மீண்டும் இந்த டெய்லி டீல்ஸ் மூலியமாக உங்களை சந்திக்க நான் கர்த்தருக்குள் சந்தோஷம் அடைகிறேன். உங்கள் எல்லா குடும்பங்களையும் அடியேன் மனதார இயேசுவின் நாமத்தில் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த மாதம் முழுவதும் உங்கள் குடும்பத்தில் விடுதலை கொடுத்து அற்புதங்களை செய்து ஆசீர்வதிப்பாராக. சரி பிரியமானவர்களே, கடந்த நாட்களாக தேவன் குடும்பங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அதுலேயும் விசேஷமாக கணவன் மனைவி மூலம் ஒரு குடும்பம் உண்டாக போகிறது. ஆகல கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வது எப்படி என்பது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றதுக்கு முதலாவது நம்மளுக்கு பேசினார் இல்லையா, அன்பு, லவ் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ளே அன்பு, ஒருத்தர் அன்பு கூறணும் என்று நம்ம பார்த்தோம். ரெண்டாவது, கணவன் மனைவி சேர்ந்து வாழ்கிறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை. ஏன்னா கர்த்தர் தான் கணவன் இணைச்சிருக்கிறார் இல்லையா. கர்த்தர் இணைத்ததை, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக ரெண்டாவது கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற ஆலோசனை, கணவன் மனைவி எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறாங்களோ அதே போல் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை அது கெட்டியாக இருக்கும். அது எந்த காலத்துக்கும் அது ஷேக் ஆகாது. அந்த குடும்பத்தில் பிரச்சனை பார்க்க முடியாது. இன்றைக்கி பாருங்களேன், நிறைய கணவன் மனைவிக்குள்ளே இந்த விட்டு கொடுக்காத குணம் இருக்கிறதுனால தான் அந்த அந்த குடும்பத்தில் பிரச்சனை, ஒம்பு, போராட்டம், பிரிவினை, நிறைய காரியம் பார்க்க முடியுது. காரணம், இன்றைக்கி பாருங்கள், சில கணவன் மனைவி பேசுகிற வார்த்தை, கணவன் மனைவி தேவனால் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒரே சரீரமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் பேசுவாங்க, என் ஜாதி என்ன, என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, என் குடும்பம் என்ன, நான் ஒன்றும் சும்மா வாழல, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் ஒன்றும் வீட்டுக்கு வேலை காட்சி இல்லை, நான் ஒன்றும் பிச்சை காட்சி இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த விட்டு கொடுக்குற குணம் இல்லாதனால தான் நிறைய குடும்பங்கள் ஒடிஞ்சு கொண்டிருக்கிறது. நிறைய கணவன் மனைவிக்குள்ள கசப்பு, கோபம், பிரிவினை, பிரிஞ்சு வாழ்கிறதுக்கு இது ஒரு கெட்ட காரியமாக இருக்கிறது. அகல அன்பு சகோதரா, சகோதரி, நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கணவன் மனைவி இருந்து வார்த்தையை ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுத்து வாழுங்க. கணவன் விட்டு கொடுத்து வாழணும், மனைவி விட்டு கொடுத்து வாழணும். நீங்கள் விட்டு கொடுத்து வாழும்போது கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதில் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க சொன்ன வார்த்தைப்படி கர்த்தர் நம்ம குடும்பம் இணைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அதில் கணவன் மனைவிக்குள்ள பெரிய அன்பு இருந்தால் போதாது, கணவன் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழும்போது தேவன் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். விட்டு கொடுத்து கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? சுவாமி, இதோ இந்த டெய்லி லிவ்ஸில் கூட அப்பா, யாரெல்லாம் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ அத்தனை கணவன் மனைவியும் கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்குள்ள இன்னும் நல்ல ஆவிக்குற அனுபவம் கொடுத்து சுவாமி அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கட்டப்பா, சமாதானமாக இருக்கட்டப்பா, நிம்மதியாக இருக்கட்டப்பா, அவங்க சேர்ந்து வாழட்டப்பா. நீங்கள் வச்சுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற சுவாமி. ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள சப்பா, ஆண்டவரே, விட்டு கொடுக்காத குணத்தை எடுத்து போடுங்க சப்பா. என் ஜாதி என்ன, என் படிப்பு என்ன, என் குடும்பம் என்ன, என் அந்தஸ்து என்ன, நான் உங்கள் வீட்டு வேலை கரைச்சியா, நான் ஏன் உனக்கு அந்த காரிகள், பிசாசின் காரிகள் ஒரு கணவன் மனைவிலேருந்து எடுத்து போடுங்க சுவாமி. ஒரு கணவன் மனைவி விட்டு கொடுத்து சேர்ந்து வாழ தேவனுடைய கிருபை உண்டாக விட ஜெபிக்கிறேன். அப்படியே இயேசுவின் நாமத்தில் கணவன் மனைவிகளை ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.